வணக்கம் ரோகோலே, நான் உங்கள் தில்லைமணிகண்டன். மறுபடியும் ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து விழிப்புணர்வுனா இது வேறு ஒரு விழிப்புணர்வும் கிடையாது, ரொம்ப இது கிடையாது. நம்ம லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லைன்னு வந்து போலீஸ் ஃபைன் போடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு கொடுத்த டார்கெட்டா இல்லை என்ன நமக்கு தெரில. பட் ஆனால் வந்து என்னோடய கருத்து, மற்றபடி இது தனிப்பட்ட கருத்து தான். மற்றபடி இது வந்து என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது என்னென்னா, நம்ம வந்து பைக்கில் போவோம், ஹெல்மெட் இல்லாமல் போவோம். ஹெல்மெட் இல்லாமல் போனால் நமக்கு 500 அதிகபட்சம், குறைஞ்சதான் 500, பட் அதிகபட்சம் 1000 வரையும் ஃபைன் அடிக்காங்க. இந்த 1000 ஃபைன் அடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து அவங்கள்ட்ட பைசா வாங்கி அவங்கள்ட்ட ஹெல்மெட் வாங்கி கொடுத்து விடலாம். காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபைன் அடித்தா அவங்கள்ட்ட எத்தனை ஹெல்மெட் வாங்கி வீட்டில் வைக்க முடியும்? சரியா? அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அரசு, ஏன்னா போலீஸ்காரங்க ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க சரி, அவங்க காசுலேயே ஹெல்மெட்டு இல்லாதவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுக்குற போலீஸ்காரங்க இருக்காங்க. அது வெளியே நிறைய பேர் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து இதை வெளியே வீடியோ எடுத்து போடுறது கிடையாது. சரி, ஆனால் இதே மாதிரி இது பண்ணிட்டானா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம பண்ணுற நல்ல காரியத்தில் வீடியோ எடுத்து போடணும். காரணம் என்ன, நம்ம நல்லது செஞ்சோன்னு தெரிகிறதுக்காக வேண்டி கிடையாது. ஏன்னா இதே மாதிரி நம்ம நல்லது செஞ்சோம்னா நாளைக்கு இன்னும் 2 பேர் அதேமாதிரி செஞ்சு அந்த வண்டியில் ஹெல்மெட் இல்லாமல் போகிறவங்க திருத்துவாங்கிறதுக்கு தான். வேறு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஹெல்மெட் இல்லைன்னா போலீஸ்காரங்க வந்து ஃபைனோ இல்லாட்டி எதுவுமே அபராதம் எதுவுமே விதிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம இப்போ எங்கள் ஊருக்கு கிராம சைடு தான், எங்கள் தோட்டத்துக்கு போகிறதுக்கு மிஞ்சி கூட 3 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 3 கிலோமீட்டர் தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம ஹெல்மெட் மாட்டிட்டு போகிறதுக்கு என்ன சிலவங்க யோசிப்பாங்க. அதனால் அந்த காலத்துக்கான்னு சொல்கிறேன், பக்கத்தில் போகிறவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. இப்போ லாங் டிரைவு ஒரு 5 கிலோமீட்டர், குறைஞ்சது 3 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதா இருந்தாலே ஹெல்மெட் வச்சு போகணும்னு சொல்லிக்கலாம். அப்படி சப்போஸ் அவங்க கண்டிப்பாக எனக்கு அவங்க வந்து இதுலேருந்து தான் வராங்கன்னு தெரியாதுங்கிறக்காண்டி வேணால் அவங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இருந்தாலே நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. சரி, ஏன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்குலாம் அந்த 500 வாங்கி அவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் முடிஞ்சாலும் நம்ம போலீஸ்காரங்க, டிராஃபிக் போலீஸ், மற்ற போலீஸாக இருந்தாலும் சரி, அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை திருத்தலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் சொல்லி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு 500 ஃபைன் அடிக்க போகலாம், ஒரு 700 வாங்கி அதே ஃபைன் கணக்கு தான், ஃபைன் வாங்கின மாதிரி வாங்கி அவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுத்தா அவங்க வீட்டில் எத்தனை ஹெல்மெட் அடிக்க வைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். சரி, எப்படின்னா நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம இப்போ தாய் தூக்கம் இருக்கா, நம்ம அவங்கள பார்த்துக்கணுங்கிறக்காண்டியாவது அந்த ஹெல்மெட் வச்சுருக்கனால பார்க்கறதுலாம் சரி, அவங்களுக்கு ஞாபகம் போச்சுல ஒரு ஹெல்மெட் எடுத்து தலையில் மாட்டிட்டு போவாங்க. போலீஸை பார்த்து பயந்து மாட்டாமல் நம்ம உயிருக்கா வேண்டி நம்ம அந்த பாதுகாப்பு வேண்டியதை போடுறோன்னு சொல்லிட்டு அதில் போடுவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நல்ல போலீஸ்காரங்க இருந்தால் இதை கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமான்னு கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லுங்கள். நன்றி. ஏன்னா நிறைய நல்ல போலீஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்க, பைசாக்காக வேண்டி அடிப்படி போடுறவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இருக்காங்களா போலீஸ்காரங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்ம யாரையுமே சொல்லவே. நான் இப்போவே நம்ம இந்து அறநிலைத்துறையில் ரமேஷ் அவங்க வந்து அமைச்சர் வந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து பைசா வாங்கிட்டாங்கன்ட்டு இப்போ டிவியில் ஃபுல்லாக அதுதான் நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. 4000 வாங்கிட்டாங்கன்ட்டு சொல்கிறவங்க, அப்போ இவங்க நான் அமைச்சர்கிட்டே 4000 வாங்கிக்கிறோம், அப்போ எத்தனை ஏழை பாளையங்கிட்ட பைசா வாங்கியிருப்பாங்கன்ட்டு எந்த மீடியாவிலையும் பேசலை. அதனால் அமைச்சர்னா ஒரு இதுவும் மக்கள்னா ஒரு இதுவும் அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே மற்ற நம்ம இந்து பேர் ஒன்றாக்க இந்துக்கள் கட்சி இந்து முன்னணி அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி மொத்தத்தில் வந்து பைசா கொடுத்து தான் தரிசனங்கிறதே இருக்கக்கூடாது. எல்லோரும் சமம். அதனால் எல்லாத்துக்கும் இலவச தரிசனம் மட்டும் கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும். அது இதோட சேர்த்து கோரிக்கையாக வச்சுக்கிறேன். சரியா? ஏன்னா அப்படி வச்சோம்னா யாருக்கும் இல்லை, விஐபி தரிசனம் கிடையாது. ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம நீதிபதியாக கேட்டுட்டாங்க. ஏன்னா கோயிலில் இதுக்கு விஐபி தரிசனம், அப்போ அவங்க விஐபி, அப்போ இவங்க ஆளணும், அந்த மாதிரி ஆயிருமேன்னு கேட்காங்க. அதனால் அவங்க சொல்கிற மாதிரி மொத்தத்தில் எல்லாம் பொது தரிசனமாக வச்சுட்டா, எல்லாருமே இலவச தரிசனம் வச்சுட்டா மொத்தமாக ஒரே லைனில் போயிடும். இதில் வந்து எனக்கு இன்னொரு கோரிக்கை, இந்த ஒரே கோரிக்கைனா எப்படின்னா, நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒரே லைனில் விடுறது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆதாரோடு வச்சுருந்தாங்கன்னா, இப்போ மணியடி தரிசனம் வந்துட்டு நம்ம 100 தரிசனம் திருச்செந்தூர் கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா கோயில் எந்தெந்த கோயிலெலாம் பைசா கொடுத்து தரிசனம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் 60 வயசு இந்த சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறது இதெல்லாம் தனி லைனில் விட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் குயிக்காக போயிடுவாங்க. ஏன்னா பெரியவங்க அதிகமாக வரமாட்டாங்க, சின்ன குழந்தைங்க வச்சுட்டு அதிகமாக வரைக்கும் வாய்ப்பு இருக்காது. வேறு எல்லாம் நம்ம சாதாரண முறை தான். அவங்கள விட்டிங்கன்னா அவங்க நேரடியாக உள்ளே போய் நம்ம சாமியை பொறுமையாக இருந்து தரிசனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஐபினா என்னது, நம்ம எம்எல்ஏ, அமைச்சர் அப்படி இப்படிங்கிறவங்களுக்குலாம் தனி சிறப்பு தரிசனம் கொடுக்காம விட்டாலே அது யாரும் அதிகமாக வரப்போறதில்ல. இந்த கூட்ட தரிசனங்கள்லாம் அவங்களுக்கு அந்த விஐபி தரிசனம் கொடுக்காம இருந்தால் நமக்கு நல்லது. ஏன்னா எல்லோரும் பொதுவாகவே போயிட்டு இருந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா நிறைய இடத்துல விஐபியாக இருந்தாலும் அதே மக்களோட பொது தரிசன வழியில் தான் போயிட்டு வராங்க. அதேமாதிரி போனால் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி.
சாம்பார் போடல